குற்றங்களுடன் தொடர்புடையதாக கைது செய்யப்பட்டுள்ள இசார செவ்வந்தியை யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவிற்கு மீன்பிடி படகில் ஏற்றி சென்று ஆனந்தன் என்ற பிரதான சந்தேக நபர் அவர் தொடர்பிலும் பல தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலில் தொடர்புடைய பல சந்தேக நபர்களையும் கடல் வழியாக தப்பிச் செல்ல ஆனந்தன் என்பவரை ஏற்பாடு செய்துள்ளதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்திருப்பதாக கொழும்பு குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் உதயபுரம் 3ஆம் பாதையில் வசிக்கும் 29 வயதான ஏபி ஆனந்தன் என அடையாளம் காணப்பட்ட சந்தேக நபர் நேற்று முன்தினம் இரவு வேளையில் கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டிருந்தார். கிளிநொச்சியில் உள்ள இந்த சந்தேக நபருக்கு சொந்தமான வீட்டிலிருந்து மைக்ரோ வகை துப்பாக்கியையும் கொழும்பு குற்றப்பிரிவு மீட்டுள்ளது. திகாரியோ ஒகனகுளத்தில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருந்தார். பாதாள குற்றவாளிகள், போதைப் பொருள் கடத்தக்காரர்கள் மற்றும் பிற குற்றவாளிகளை படகு மூலம் இந்தியாவிற்கு கடத்தும் வலையமைப்பின் பின்னணியில் இவர் மூளையாக இருந்ததாக அடையாளம் காணப்பட்டுள்ளார். ஆனந்தன் தன்னுடைய தம்பிகள் இருவருடன் இணைந்து இந்த மோசடியையும் செய்து வருவதாகவும் தெரியவந்தது. இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான கடல் வழிகள் வழியாக மேற்கொள்ளப்படும் கேரளா கஞ்சா வியாபாரத்திலும் இந்த சகோதர குழு ஈடுபட்டுள்ளது தெரியவந்துள்ளது. இந்த குழுவின் தலையீட்டால் சமீப காலங்களில் பிரதான குற்றவாளிகள் மற்றும் பாதாள துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் இந்தியாவிற்கு நாடு கடத்தப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்தது. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் பயங்கரவாதத்தை தொடர்புடைய பல சந்தேக நபர்கள் கடல் வழியாக தப்பி செல்ல இந்த நபர்கள் உதவி செய்துள்ளதாகவும் கொழும்பு குற்றப்பிரிவு தெரிவித்திருந்தது. அவர் உதவி செய்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலின் சந்தேக நபர்கள் யார் என்பதையும் மேலும் உறுதிப்படுத்தி வருவதாகவும் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்திருந்தது. இதேவேளையில் தற்போது தடுப்பு காவலில் உள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினரான கெகல்பத்ர பத்மியுடனான உறவு தொடர்பில் மொடல் அழகியான பிவி கன்சாமியிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியிருந்த நிலையில் தன்னுடைய தனிப்பட்ட பிரச்சினை ஒன்றிற்காக முறைப்பாடு அளிப்பதற்காகவே அங்கு சென்றதாக குறிப்பிட்டார். இந்த நிலையில் 3 மணி நேரத்திற்கு மேலதிகமாக அவரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இது இவ்வாறிற்கு பியோமி கன்சாமி தன்னுடைய பேஸ்புக் பதிவிலேயே 4 வருடங்களுக்கு முன்னர் தான் துபாய்க்கு சென்றதாகவும் அங்கு கெகல்பத்ர பத்மியுவின் குடும்ப உறுப்பினர்களுடன் பேச சந்தர்ப்பம் கிடைத்ததாகவும் குறிப்பிட்டதோடு பத்மியுவிடமிருந்து எந்தவிதமான பணத்தையும் பெறவில்லை எனவும் அவர் பதிவில் குறிப்பிட்டிருந்தார். இதேவழியில் வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர அல்லது மிதிகமன் லசா பாதாள உலக குழுக்களுடன் மோதலிலேயே கொல்லப்பட்டதாக பொது பாதுகாப்பு அமைச்சரான ஆனந்த் விஜயபால நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். விசேட வியாபார பண்டு அறவீட்டு சட்டத்தின் கீழான கட்டளை அங்கீகாரம் மற்றும் மதிவரி கட்டளை சட்டத்தின் கீழான விதிகள் அங்கீகாரம் தொடர்பான விவாதத்தில் உரையாற்றும் போது இதனை தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் மக்கள் பிரதிநிதியாக லசந்த விக்ரமசேகர தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் அவர் பல திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளார். அவருக்கு எதிராக 6 வழக்குகள் உள்ளது. மாத்திரை மேல் நீதிமன்றத்தில் இருந்தும் குருநாகல் மேல் நீதிமன்றத்தில் இருந்தும் காலியிலும் வழக்கு உள்ளது. மேலும் சிறை தண்டனை பெற்றுள்ளதோடு ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையிலேயே இருந்துள்ளார். இந்த சம்பவத்தால் பொது பாதுகாப்புக்கு எந்தவிதமான அச்சுறுத்தலும் ஏற்படவில்லை. பாதாள குழுக்களுக்கு இடையில் மோதல் நடைபெறுகிறது. அதில் எவ்வித வாதமும் இல்லை. அவ்வாறான ஒன்றிய வெலிகம சம்பவமும் ஆகும். இவர்களுக்கிடையே ஆயுதங்களும் இருக்கிறது. இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டவர்களில் வாக்குமூலத்திலும் இவரிடம் ஆயுதங்கள் இருப்பதாக தெரிவித்திருந்தனர். அது அவர்கள் தொடர்பிலும் விசாரணைகள் நடைபெறுகிறது. போதைப்பொருள் விற்பனையில் ஈட்டிய வருமானம் தொடர்பிலும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியிலும் திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் இருப்பதாக மே மாதம் 27ஆம் தேதியும் நான் தெரிவித்திருந்தேன் என்று தெரிவித்தார். இதேவேளையில் ராஜபக்ஷ குடும்பத்தினர் சட்டவிரோதமாக சொத்து குவிப்பு விடயத்தில் ஈடுபட்டுள்ளனர் எனில் தற்போது அரசாங்கத்தினால் உருவாக்கப்பட்டுள்ள PCID சட்டத்திலிருந்து தப்பிக்க முடியாது என தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட ஊடக இணைப்பாளரான ஜஸ்டின் தெரிவித்திருந்தார். அத்தோடு போதைப்பொருள் கடத்தக்காரர்கள் கைது செய்யப்படுதல் மற்றும் பாதாள உலக குழுவினர் கைது செய்யப்படுதல் போன்ற சம்பவம் தொடர்பில் நாமல் ராஜபக்ஷ ஊடக சந்திப்பை மேற்கொள்வது சந்தேகத்திற்குரிய விடயம் எனவும் தெரிவித்தார். இந்த விடயங்களில் வேறு கட்சிகள் கருத்து தெரிவிக்கவில்லை. ஆனால் நாமல் ராஜபக்ஷ கருத்து தெரிவித்து தன்னை தானே காட்டிக் கொடுக்க முயல்வதாக அவர் தெரிவித்திருந்தார்.
மேலும் இவ்வாறான குற்ற செயல்களின் பின்னணிகளில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ உள்ளாரா என்கின்ற சந்தேகம் அனைவர் மத்தியிலும் எழுகிறது எனவும் அவர் தெரிவித்திருந்தார். இதே வழியில் இறுதிச் யுத்தத்தில் கொல்லப்பட்ட அந்த 23,000 போராளிகளின் உடலங்கள் எங்களுக்கு கிடைக்கவில்லை. தமிழீழ புலிகளுக்கு தொலைத்தொடர்பு செய்திகள் ஊடகத்தை ஒவ்வொரு இடத்திலும் இருந்த உடல்களின் எண்ணிக்கையை அறிந்து கொண்டோம். மேலும் அப்போதைய விமானப்படை தளபதி ரோஷான் குணதிலக்கவும் நானும் ஆளில்லாத விமானங்கள் மூலம் அவற்றை அவதானித்தோம் என முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்தார். இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய செய்தியில் இதனை தெரிவித்தார். விடுதலை போராளிகள் 23,000 பேரை தன்னுடைய தலைமையிலான படையினர் கொலை செய்ததாகவும் 12,000 போராளிகள் சரணடைந்ததாகவும் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா குறிப்பிட்டார்.